வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த இந்த நிறுவனம் இரண்டாம் உலகப் போர் நேரத்தில் ஒரு அதிரடியை செய்து காட்டியது. போரில் பயன்படுத்துவதற்காக விமானத்தில் இருந்து பாராஷூட் வழியாக இறங்கும் அளவுக்கு லைட் வெயிட்டில் ஃப்ளையிங் ஃப்ளீ என்கிற புது பைக் மாடலை உருவாக்கியது. இதனை இங்கிலாந்து ராணுவமும் போரில் பயன்படுத்தி கொண்டது. ஆனால் போருக்கு பின் ஹோண்டா, யமகா, சுசுகி என ஜப்பானிய நிறுவனங்கள் யூரோப்பை நோக்கி படையெடுக்க தொடங்கின. இதனால் ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் மெல்ல மெல்ல தேயத் தொடங்கியது. நல்ல வேளையாக நேருவின் உதவியால் ராயல் என்ஃபீல்டுக்கு மறுவாழ்வு கிடைத்தது. புதிதாக சுதந்திரம் அடைந்திருந்த இந்தியாவின் எல்லைகளை கண்காணிக்க நல்ல ஒரு மோட்டார் பைக்கை தேடிக்கொண்டிருந்தது இந்திய பாதுகாப்புத்துறை. அந்த வாய்ப்பு ஒரு வழியாக ராயல் என்ஃபீல்டுக்கு கிடைத்தது. 1954 ஆண்டு 350cc மாடலை சேர்ந்த 500 வண்டிகளுக்கு ஆர்டர் போட்டது இந்திய அரசு. அந்த நேரத்தில் இந்தியாவில் ராயல் என்ஃபீல்டு உற்பத்தி ஆலைகள் கிடையாது. இதனால் உதிரி பாகங்களை அசம்பிள் செய்ய மெட்ராஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட்டு சென்னை திருவொற்றியூரில் தனது முதல் ஆலையை தொடங்கியது ராயல் என்ஃபீல்டு நிறுவனம்.